ஹாய் கைஸ். ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதுக்கான ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு கேம் தான் இந்த லாஸ்ட் ஐலண்ட் ஆஃப் சர்வைவல் கேம். இது வந்து ஒரு ஆன்லைன் கேம், ஒரு சர்வைவல் பண்ணுறது மாதிரியான ஒரு கேம் தான். இந்த கேம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறது, இது வந்து பிகினர்ஸ் வந்து எப்படி நம்ம விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட லிங்கை வேணால் வந்து இந்த வீடியோவில் நான் கீழே கொடுக்குறேன். அந்த வீடியோ வந்து பார்த்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது, எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் வந்து நான் வந்து நேம் வந்து க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து நம்ம கேம் நேம் தான் நமக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொடுத்துருப்பாங்க. அந்த நேம் வந்து நல்லா இருக்காது. அதனால் அதை மாற்றிட்டு நமக்கு பிடிச்ச நேம் வந்து எப்படி வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இனி வந்து ஒரு ஸ்டைலிஷ் ஆப் மூலமாக நமக்கு வந்து ஸ்டைலிஷ் சிம்பல் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த நேம் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டைலிஷ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி இப்போ வந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் மேலே வந்து டைப் பண்ணிக்கலாம் ஸ்டைலிஷ் நேம்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இப்போ வந்து நிறைய வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நமக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்டைலிஷ் நேம்ங்கிற ஒரு ஆப்பை வந்து நான் வந்து இந்த ஆப்பு தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த ஆப்பை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டைலிஷ் ஆப்பை ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் வரும். இந்த ஆட் வருது, இதை வந்து கேன்சல் கொடுத்துக்கலாம். இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம வந்து நமக்கு பிடிச்ச நேமை வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு தேவையான சிம்பிள்ஸ் எடுக்கணும். அதுக்கு கீழே வந்து நமக்கு ட்ரெண்டு, ஃபார் யூ இதெல்லாம் வந்து ஃபேவரேட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து ட்ரெண்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் யூவில் வந்து நமக்கு நிறைய வந்து சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. இது வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எது தேவையோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எடுத்துக்கலாம். இல்லைன்னா ட்ரெண்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிளை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து நான் கிளிக் பண்ண உடனே அங்கே வந்து நம்ம நேம் டைப் பண்ணுற இடத்துல வந்துடுது. இப்போ நமக்கு ஒரு பிடிச்ச ஒரு நேமை வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு அதே சிம்பிளை வந்து எண்டுலேயும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த நேம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்க போகிறோம். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து காப்பின்னு மேலே ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக கேன்சல் கொடுத்துட்டு நம்ம வந்து வெளியே வந்துடலாம். கேம் நம்ம இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணுறோன்னா நம்ம வந்து இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து நம்ம வந்து நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கீழே கொடுத்துருக்க இந்த கேம் நேமை வந்து நம்ம கிளிக் பண்ணி இதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து காப்பி பண்ணியிருக்கிறத லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுத்தாச்சோன்னா நம்ம வந்து அங்கே காப்பி பண்ணியிருக்கிற நேம் வந்து இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ரியேட் கொடுத்துக்கிறோம். நமக்கு வந்து ஸ்டைலிஷான ஒரு நேமோட நம்ம வந்து கேம் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் முன்னாடியே ஒரு நேமோட கேம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த நேமை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து கேமை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து மாலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணியாச்சுன்னா இதில் மேலே வந்து ஷாப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்லேயே நேம் கார்டு இருக்குது. அந்த நேம் கார்டை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து பை பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நமக்கு வந்து 150 டிக்கெட் வந்து நமக்கு தேவைப்படும். இது வந்து பர்ச்சேஸ் டிக்கெட்டு. இது வந்து மணி கொடுத்து தான் நம்ம வந்து இந்த பர்ச்சேஸ் டிக்கெட் வந்து நம்ம வந்து வாங்க வேண்டியது இருக்கும். இதனால தான் நான் வந்து முதல்ல வந்து கேம் ஓப்பன் பண்ணும்போதே நம்ம வந்து நேமை வந்து சேஞ்ச் பண்ணிடுறது பெட்டரு. இல்லைன்னா வந்து நம்ம வந்து மணி கொடுத்து தான் இந்த பர்ச்சேஸ் டிக்கெட்டை வந்து வாங்கி அதுக்கப்புறம் தான் நேம் கார்டு வாங்கி நம்ம வந்து நேமை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரியே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பிகினர்ஸ்க்கான செகண்ட் பார்ட் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.